ராஜேஸ்வரி, பஞ்சாப் மாநிலத்திலும் ராஜஸ்தான் மாநிலம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய 3 இடங்களிலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் இந்த 3 மாநிலங்களிலுமே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு பகுதியில், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பகுதியிலும் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாகவும், அந்த ட்ரோன் தாக்குதலை இடைமறித்து இந்திய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி அவற்றை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். மற்றொரு மிக முக்கியமான தகவலாக ராஜஸ்தானின் அந்த ஜெய்சால்மர் பகுதி மற்றும் பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தாக்குதல் நடத்துவதற்காக வந்த F-16 ரக போர் விமானங்கள் உள்ளிட்ட 3 பாகிஸ்தான் விமானங்களை இந்திய விமானப்படையினர் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். S-400 சுதர்சன் சக்ரா என்ற அந்த வான் எதிர்ப்பு சாதனத்தின் மூலமாக இந்த F-16 ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பதான்கோட் ராணுவ தளத்திலிருந்து விமானங்களை பாகிஸ்தான் போர் விமானங்கள் இயக்கப்பட்டு இந்தியாவில் 3 மாநிலங்களில், ராஜஸ்தான் மாநிலம், பஞ்சாப் மாநிலம், ஜம்மு பகுதி, பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நகரம் மற்றும் ஜம்மு பகுதி, இது தவிர ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் ஆகிய பகுதியில் பாகிஸ்தானின் விமானங்கள் குண்டு வீசுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த பகுதிகளில் உடனடியாக மின்சாரத்தை நிறுத்துவதற்கு அந்த மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜம்மு, ஸ்ரீநகர் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பஞ்சாபை குறிவைத்து தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்திருப்பதை அடுத்து பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையோர நகரங்கள், அமிர்தசரஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பதான்கோட் விமான தளத்தில் இருந்து இந்தியாவை நோக்கி வரும் பாகிஸ்தானின் விமானங்கள் இங்கு S-400 சுதர்சன் சக்ரா அந்த வான் பாதுகாப்பு தடுப்பு சாதனத்தின் மூலமாக அவைகளை தடுத்து உடனடியாக அந்த விமானங்களை இடைமறித்தும் ட்ரோன்களை இடைமறித்தும் இந்திய ராணுவம் பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறது. பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானம் உள்ளிட்ட 3 விமானங்கள் இந்த ராஜஸ்தான் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதே போல ஜம்முவில், ஜம்மு பல்கலைக்கழகத்திற்கு அருகே 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. பதான்கோட் விமானப்படை தளத்தில் இருந்து அங்கு ட்ரோன்களும் மற்றும் போர் விமானங்களும் அது தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பின்னர் நேற்று அமைதியாக இருந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லை பகுதியில் சில பீரங்கி தாக்குதல் மற்றும் துப்பாக்கி சூடு, மேலும் சில ட்ரோன் தாக்குதலில் அவர்கள் ஈடுபடுவதற்கு முயன்றனர். ஆனால் இந்தியாவின் அந்த வான் தடுப்பு சாதனங்கள், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார் கண்காணிப்பு மூலமாக அதை இடமறித்து அந்த தாக்குதலை முறியடித்தன. இந்த சூழ்நிலையில் இன்று மீண்டும் போரை நோக்கி இந்தியாவை தள்ளக்கூடிய வகையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் விமானங்கள், F-16 ரக விமானங்கள், ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவின் சர்வதேச எல்லை பகுதியில் உள்ள ராஜஸ்தான் பகுதியிலும் இதே போல ஜம்மு பகுதியிலும், எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே உள்ள ஜம்மு பகுதியிலும் எல்லையோரத்தில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்திலும் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் விமானங்கள் ஊடுருவ முயன்ற போது அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக இப்போது வந்துள்ள தகவல்கள் இருக்கின்றன. ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு ஆகிய பகுதிகளில் போர் பதற்றத்தால் அந்த பகுதியில் உள்ள மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய படையினர் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தின் எல்லையோர அந்த சர்வதேச எல்லை பகுதியில் கடுமையான அங்கு பதிலடி தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பதிலடி தாக்குதலின் மூலமாக இந்தியா, பாகிஸ்தான் இடையே 5வது போர் மூலக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருப்பதாகவே கருதப்படுகிறது. தீவிரவாத முகாம்களில் மட்டுமே இந்திய ராணுவத்தின் விமானப்படையினர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள். அது தொடர்பாக நாங்கள் பொதுமக்கள் வாழும் இடங்களிலேயோ ராணுவ நிலைகளிலேயோ தாக்குதலிலும் ஈடுபடவில்லை என்று இந்திய ராணுவத்தின் சார்பாக இன்று வெளியுறவு செய்தி தொடர்பாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் சிங் உள்ளிட்ட
உள்ளிட்ட அந்த ராணுவ அதிகாரிகள் இந்த விளக்கங்களை அளித்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு தாக்குதலுக்கு அந்த விங் கமாண்டர் வியாமிகோ சிங் மற்றும் சோபியா குரேஷி உள்ளிட்டோர் அந்த தாக்குதலில் ஈடுபடுவதற்கான காரணங்களை அவர்கள் விளக்கினார்கள். இந்தியா ஒருபோதும் அங்கு பொதுமக்கள் வாழும் இடங்களில் எந்த குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடவில்லை என்று அந்த தகவல்களை அளித்தனர். ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் 3 பாகிஸ்தானிய விமானங்களை இந்திய விமானப்படை மற்றும் அந்த வான் பாதுகாப்பு தடுப்பு சாதனங்கள் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. எல்லை பகுதியில் S-400 சுதர்சன் சக்ரா வான் தடுப்பு சாதனங்கள் மற்றும் அது தவிர ஒரு இந்திய இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பான வான் ரேடார் கண்காணிப்பு சாதனங்கள் ஆகியவற்றின் மூலமாக பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாக இப்போது வந்துள்ள இந்த தகவல்கள் நமக்கு தெரிய வருகின்றன. அதனால் அந்த பஞ்சாப் மாநிலத்திலும் அந்த ராஜஸ்தான் பகுதியிலும் இப்போது அந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேற்றிவிட்டு பதிலடி தாக்குதல்களில் இப்போது இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. பதான்கோட் ராணுவ தளத்தில் இருந்த விமானங்கள் மற்றும் அங்கிருந்து புறப்பட்டு தாக்குதல் நடத்த முயன்ற விமானங்களை இந்திய விமானப்படையினர் முறியடித்திருக்கிறார்கள். இதே போல ராஜஸ்தான் பகுதியிலும் இந்திய ராணுவத்திற்கும் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே கடுமையான சண்டை வந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் அக்னூர், உரி, குப்வாரா உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய பகுதிகளிலும் இப்போது தாக்குதல் நடவடிக்கைகள் கடுமையான தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. ஜெய்சால்மர் ராஜஸ்தானின் ஜெய்சால்மரை குறிவைத்து அந்த பாகிஸ்தான் விமானங்கள் வந்த நிலையில் அவற்றை நமது விமானப்படையினர் அதை முறியடித்து இருக்கிறார்கள்.